குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். நம்ம நிறைய அட்டண்டீஸ் வந்திருக்கீங்க. ஸோ இதை நம்மளோட வெபினார் செஷன் 3. ஸோ ஆல்ரெடி 2 வெபினார்ஸ்க்கு வந்தவங்களும் இதில் இருப்பீங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ நியூ அட்டண்டீஸும் வந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வெபினாரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஆட்டோகேட் அண்ட் ஆட்டோகேட் எல்டி. ஓகேங்களா? வாட் இஸ் த கம்பேரிசன்? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ AutoCAD LT versus AutoCAD ஓட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இன் 30 minutes. ஸோ ஐ எம் ராபின்சன் சார்லி, மேனேஜர் டெக்னிக்கல் இன் USM CATSOFT. ஸோ நான் இன்னைக்கு இதை உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, AutoCAD ஃபுல் AutoCADல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, AutoCAD LTல வாட் ஆர் ஆல் தி கேப்பபிலிட்டிஸ், ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் AutoCAD LT? ஸோ AutoCAD LT பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மென்ட் ஃபார் 2D drafting purposes. So AutoCAD LTல நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ மெயின்லி இட் இஸ் மென்ட் ஃபார் 2D drafting and design purposes. ஸோ உங்களுக்கு பேசிக் 2D லேஅவுட்ஸ் வந்து எனக்கு ஒரு லேஅவுட் டிராயிங் உங்களுக்கு 2Dலேயே வேணும் அப்படின்னா நீங்க அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD LTல யூ கேன் பெர்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அதோட ஒர்க் ஃப்ளோ வந்து AutoCAD LTலேயே உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வேவா இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கூடயே எனக்கு இன்னும் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும், உங்களுக்கு லைப்ரரிஸ் நீட் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 3D டூல்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா AutoCAD LT இஸ் நாட் த ரைட் டூல். பிகாஸ் AutoCAD LTல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி இட் மென்ட் ஃபார் 2D. ஸோ 2D டிராஃப்டிங் பர்பசஸ் அண்ட் டிசைன் பர்பசஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் AutoCAD LT. ஸோ தென் இன்னைக்கு அது AutoCAD LT தவிர மற்ற என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா AutoCAD. ஸோ த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCAD. இந்த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCAD பெனிஃபிட்ஸ் ஓவராலா ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங். இந்த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCADல இன்னும் என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் AutoCADs. ஓகேங்களா? ஜஸ்ட் ஐ எம் want to know my attendees. So I'm just asking you some question. I think இப்போ உங்க ஸ்கிரீன்ல வந்து போல்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த போல்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேத்துக்கு ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCAD வந்து யூஸ் பண்றீங்க அண்ட் வாட் ஆர் ஆல் த வெர்ஷன்ஸ் யூ ஆர் யூசிங். ஸோ ஜஸ்ட் போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களோட என்னோட அட்டெண்டன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட வெபினாரை நான் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி ஆர் யூ யூசிங் ஃபுல் AutoCAD ஃபுல் வெர்ஷன்? ஸோ நீங்கள் ஃபுல் வெர்ஷன் AutoCAD யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் மார்க் எஸ், ஆர் எல்ஸ் நீங்கள் LT தான் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் எல்ஸ் வேறு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் மார்க் நோ. இஃப் யூ ஆர் யூசிங் அ ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCAD, வாட் வெர்ஷன்? ஸோ அந்த வெர்ஷனும் நீங்கள் கீழே கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட போல் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்களோ அந்த கொஸ்டின் உங்களோட ஸ்கிரீன்ல வந்து ப்ரொவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஹவு மெனி ஆஃப் யூ யூசிங் ஃபுல் AutoCAD வெர்ஷன்? ஸோ உங்களுக்கே அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த அட்டண்டீஸ்ல தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்னோட ஸ்கிரீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எஸ். ஸோ நீங்க ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCAD. ஸோ இந்த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் AutoCADல பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் AutoCAD இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் AutoCAD வந்து உங்களுக்கு வித்தின் அ சிங்கிள் பேக்கேஜில் உங்களுக்கு வரும். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா AutoCAD. ஸோ இதை வந்து நார்மலா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD ஆர்கிடெக்சர், AutoCAD மெக்கானிக்கல், AutoCAD எலக்ட்ரிக்கல், AutoCAD MEP, AutoCAD மேப் 3D, AutoCAD ராஸ்டர் டிசைன், AutoCAD பிளான் 3D. இந்த 8 வெரைட்டிஸ் ஆஃப் AutoCAD உங்களுக்கு இன் சிங்கிள் நேம் AutoCADங்கிற ஒரு நேம்லயே உங்களுக்கு வந்து இந்த 8 வெரைட்டிஸ் வரும். இதுல எந்த செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றீங்களோ நீங்க அந்த
சாஃப்ட்வேரோட டூல் செட்டை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட டிராயிங்கை வந்து மோர் அண்ட் மோர் ப்ரொடக்டிவிட்டியா கெயின் பண்ணலாம். இதுல ஒரு ஒரு சாஃப்ட்வேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டூல் செட்ஸ் என்ஹான்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாமே டீட்டெயில்டா நம்ம இப்போ செஷனுக்குள்ள பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இப்போ ஆல்ரெடி சம் ஆஃப் யூ எனக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சம் ஆஃப் யூ யூஸ் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஆட்டோகேட் இன் லோயஸ்ட் வெர்ஷன் அதெல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல் செட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் திங் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை மோர் அண்ட் மோர் கெயின் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இன் திஸ் டூல் செட்ஸ் ஆல் த டூல் செட்ஸ் ஹாவ் லைப்ரரிஸ். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் உள்ள சொல்றேன். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் டூல் செட்ஸ். இந்த ஆர்கிடெக்சர் டூல் செட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஆர்கிடெக்சர் கன்சர்ன், ஸோ நீங்க இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மெயின் திங் என்ன நீட் அப்படின்னா நீங்க ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளோர் பிளானுக்கு நீங்க 3D எலிவேஷன்ஸ் பார்க்கணும். அந்த எலிவேஷன்ஸ்ல இருந்து நீங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு லெஜெண்டரிஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு மெயின் கிரைடீரியாஸா இருக்கும். ஸோ அதுல வந்து யூ கேன் ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? பிகாஸ் எனக்கு அந்த அவுட்புட் வந்து மெயின். ஸோ அந்த டிராயிங் அண்ட் டீடைலிங்ல நீங்க மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுல வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியோட டைம் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் டூல்ஸ் ஹேஸ் சம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ அந்த லைப்ரரியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ யூசிங் ஆட்டோகேட், ஸோ நீங்க ஒரு வால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைன் லைன் டூல் யூஸ் பண்ணுவீங்க, ஆஃப்செட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை சம்திங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வால்னு நீங்க நேம் பண்ணுவீங்க. அப்புறம் இப்போ விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை வந்து பிளாக் பண்ணி வைப்பீங்க. பட் அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல டீடைல்டா வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ எவ்ரி டூல் செட்ஸ் ஹேஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லா டூல் செட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்க ப்ராஜெக்ட் வைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சைட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த சைட்டை வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்கலாம். நீங்க பண்ற வால்ஸ், ரூஃப்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், உள்ள வைக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் முதல் கொண்ட பெட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எதுனாலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த வால் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வாலு, டோரு, விண்டோ, ரூஃப் ஸ்லாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணா போதும். எவ்வளவு லென்த், எவ்வளவு மீட்டருக்கு உங்களுக்கு வால் வேணும், எவ்வளவு ஃபீட்டுக்கு வால் வேணும், அந்த ஹைட் எலிவேஷன்ஸ் எல்லாமே உள்ள இன்பில்ட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அதெல்லாமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஷேப்ஸ் இருக்கும் அந்த சார்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ டூ ஷட்டர் விண்டோவா இல்ல சிங்கிள் ஷட்டர் விண்டோவா, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை எடுத்து பிக் அண்ட் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அதுலயே ஒரு எக்ஸ்டர்னல் வால் யூஸ் பண்றீங்க, ஒரு இன்டர்னல் வால் யூஸ் பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதை எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ எலிவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுலயே வந்து டீடைல்டா எலிவேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த ரூஃப் ஸ்லாப்ஸ் அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். அதுக்கான டீடைலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். இப்போ அங்கேயே ஒரு கர்டைன் வால் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அந்த கர்டைன் வால் எடுத்து நீங்க அங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கான டீடைல்ஸ் மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆஸ் லைக் எலிவேஷன்ஸ். ஸோ அந்த எலிவேஷனை வந்து ஷீட்ல நீங்க வைக்கிறது, ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ, ஈஸ்ட் வியூ, வெஸ்ட் வியூ, அதோட வியூஸ் எல்லாமே நீங்க பிளேஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆட்டோகேட்ல பண்ற டைமை விட உங்களுக்கு இதுல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா நீங்க சீக்கிரமாவே பண்ணி முடிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு காம்பனன்ட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எடிட் பண்றது, இல்ல அந்த காம்பனண்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணி லைப்ரரிஸ்ல ஆட் பண்றது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீடைல்டா இருக்கும். இப்போ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க சைட்ல ஒரு ஃப்ளோர் பிளான்ல விண்டோஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விண்டோஸோட ஸ்கெட்யூல் லிஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கெட்யூல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சைட்ல நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ், என்ன சைஸஸ் வச்சிருக்கேன், எவ்வளவு நம்பர்ஸ் வச்சிருக்கேன், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், அது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டாமே உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லெஜெண்டரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ இதுல எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ Autodesk has proven this tool set is more productivity gain software. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மல் பேசிக் ஆட்டோகேட்ல நீங்க ஒரு 1000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிராயிங் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆர்கிடெக்சர் டூல் செட்ல நீங்க 390 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டிராயிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். ஸோ இட் வில் கெயின் மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்க இந்த டூல் செட்ஸ்ல உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயின் திங், திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் திங் பார்க்குற ஆட்டோகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் ராஸ்டர் டிசைன். ஸோ இந்த ஆட்டோகேட் ராஸ்டர் டிசைன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெகசிஸ் டேட்டாஸ், ஸோ அதாவது நீங்க
ப்ரீவியஸ் ஓல்டு டேஸ்ல நீங்க எடுத்து வச்ச உங்களோட டிராயிங்ஸ். ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு A0 ஷீட், A1 ஷீட்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஷீட்ல இருக்க டேட்டாஸை இப்போ நான் மறுபடியும் அகைன் நான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஷீட்டை வந்து ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணி தான் அகைன் நம்ம ஆட்டோ கேட்ல உள்ள இம்போர்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்த்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம ஆட்டோகேட் ராஸ்டர் டிசைன்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஷீட்டை நான் வந்து என்னோட வெக்டர் இமேஜஸா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஸ்கேன்டு இமேஜா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கேன் இமேஜை என்னோட ராஸ்டர் டிசைன் ஆட்டோகேட் ராஸ்டர் டிசைன்குள்ள என்னால உள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஒன்ஸ் நான் அப்படி உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுல இப்போ எனக்கு அந்த ஸ்கேன் இமேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கான டீடைலிங்ஸ் நான் வந்து கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு அந்த அதுல இருக்க இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, ஸோ அப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கேயே வந்து நீங்க அந்த வெக்டர்ஸோட இமேஜஸோட பிரைட்னஸ் அதெல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸோட பிரைட்டன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுல இருக்க வெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த இமேஜை வந்து நான் வெக்டர் லைன்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு என்னோட ஆட்டோ கேட்லயே வந்து அதை நான் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க அந்த ஸ்கேன் இமேஜை வந்து நான் வந்து வெக்டார் லைன்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அதுல இருக்க ஈவன் டெக்ஸ்ட் லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் இமேஜா இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட் என்னோட ராஸ்டர் ஸ்னாப் யூஸ் பண்ணி டைரக்டா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட டெக்ஸ்டா வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட நார்மல் ஆட்டோகேட் டெக்ஸ்ட்டுக்காக இதுதான். ஸோ என்னோட டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேம் அதுல இருக்க வெக்டார் லைன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி என்னோட ஆட்டோகேட் லைனை ஈஸிலி என்னால் அதை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈஸிலி ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஓல்டு டிராயிங்ஸை நீங்க ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை R&D பர்பஸ்க்கு நான் இதை வந்து சாஃப்ட் காப்பியா கொண்டு வரணும், அதுல இருந்து நான் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் யூஸ் ராஸ்டர் டிசைன். ஸோ பிகாஸ் இந்த ராஸ்டர் டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக் ஆட்டோகேட்ல இந்த டிராயிங் நீங்க ஒர்க் பண்ற ஒரு 10 hours எடுத்துக்குது அப்படின்னா உங்களுக்கு ராஸ்டர் டிசைன்ல நீங்க இந்த டிராயிங்கை இம்போர்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றதுக்கு இட் வில் டேக் ஹாஃப் 50% ஆஃப் த hour. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நீங்க கெயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வெரைட்டி ஆஃப் ஆட்டோகேட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோகேட் MEP. ஸோ ஆட்டோகேட் MEP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதர் உங்களோட ஆஃபீஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் இதுல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி, இப்போ ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கு, இல்லை ஒரு ஏர் ஃப்ளோயிங் வேக்கம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா டக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் எனக்கு அந்த செக்ஷனுக்கு அது இப்போ ஏர் டிஃப்யூசர் இருக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே டக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேம்பர்ஸா இருக்கும். அங்கே எனக்கு நிறைய ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ், சேம்பர்ஸ், டிஃப்யூசர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அதெல்லாமே வந்து ஈஸியா வந்து என்னால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஆட்டோகேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைஸ்ல மெயின்டைன் ஆகிறங்காட்டி உங்களால ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க ஃபைல்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது. நீங்க கொடுக்குற நீங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அண்டர் ஒன் சிங்கிள் டைரக்டரியில உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். ஸோ இதுல நீங்க எலக்ட்ரிக்கல் வைஸ் இல்லை HVAC நீங்க சேம்பர்ஸ் இல்லை டிஃப்யூசர்ஸ் நீங்க பிளேஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க இதுல MEPல ஒர்க் பண்றீங்க, பட் எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு என்னோட ஆர்கிடெக்சர்ல போட்ட அந்த சைட் பிளானோட பில்டிங் பிளான் வேணும் அப்படின்னா நீங்க அந்த பிளானை வந்து இதுக்குள்ள ரெஃபரன்ஸா கொண்டு வந்து ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல உங்களுக்கு ஆட்டோ கேட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆல் த ஃபைல் டைப்ஸ் இன் .dwg ஃபார்மேட். ஸோ உங்களால ஈஸியா வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி பண்ணிக்க முடியும் சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர். பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல உங்களுக்கு ஆட்டோ கேட்ல தான் ரன் ஆகும். ஸோ நீங்க இதுலயே நீங்க டிஃப்யூசர் கிரியேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வேவா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டிஃப்யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயே நீங்க அதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான டீடைலிங்ஸ் கொடுக்கறது, அதை நீங்க எப்படி இதுக்கான பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ அதை எப்படி நீங்க ஷீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணுங்கிறது, ஸோ அது எல்லாமே ஈஸியா இதுல கொடுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு வேவா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கிடைக்கிற ரிசல்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85% மோர் அண்ட் மோர் ப்ரொடக்டிவிட்டியா உங்களுக்கு இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பேசிக் ஆட்டோகேட்ல நீங்க ஒரு 100 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற drawing இது எம்இபி டூல் செட்ஸ்ல அந்த ஹெச்வேக் சிஸ்டம் எல்லாம் நீங்க பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்றது ஜஸ்ட் அந்த 15 ஹவர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எல்லாமே ஆட்டோகேட் குள்ள இருக்கங்காட்டி நீங்க ஆர்கிடெக்சர்ல போட்டுட்டு அந்த ஃபைல் உள்ள கொண்டு வரலாம், இல்ல அவரல்ஸ் அகைன் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்க போகும், எல்லாமே உங்களுக்கு கம்பைன்டாகி ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் திஸ் த்ரீ வெரைட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் டூல்ஸ் இருக்கு, ராஸ்டர் டிசைன், எம்இபி பார்த்தோம். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் இவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறத வித்தின் உங்களுக்கு 50% ரொம்பவே கம்மியான ஹவர்ஸ்ல நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டூல் செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் டூல் செட்ஸ் மெக்கானிக்கல் டூல் செட்ஸ். ஸோ இப்போ மோரோவர் 3D டூல் செட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், சாரி 3D சாஃப்ட்வேர்ல நம்ம பார்த்துருப்போம். ஒரு 3D சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ லைப்ரரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்னர்ஸ், அப்புறம் பேரிங்ஸ், அப்புறம் பெல்ஸ், ஸ்ப்ராக்கெட்ஸ், செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்ல அவைலபிளா இருக்கும். பட் வாட் இஃப் அது வந்து எனக்கு ஆட்டோகேட்ல கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we have மெக்கானிக்கல் டூல் செட்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 lakh பிளஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். கஸ்டமைஸ்டு காம்பனன்ட்ஸும் நீங்க லைப்ரரியில ஆட் பண்ணிக்கிற மாதிரி இதுல நீங்க பப்ளிஷ் உங்களோட பார்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் எல்லாமே பண்ணிக்கலாம். லைக்வைஸ் இதுல நீங்க ஒர்க் பண்ற டிராயிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க 3Dல எப்படி ஒர்க் பண்றீங்க, ஸோ 3Dல பாத்தீங்கன்னா நீங்க டீடைல்டா உங்களோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து டீடைல்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அங்க நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா ஒன்ஸ் என்னோட காம்பனன்ஸை நான் பிளேஸ் பண்ணிட்டு அங்க நான் அந்த காம்பனண்ட்டுக்கு பலூனிங் பண்றது, அந்த பலூனிங்ல வந்து பார்ட் லிஸ்ட் எடுக்கிறது, ஸோ அதெல்லாமே நீங்க டீடைல்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஆஸ் லைக் தட் நீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களோட காம்பனன்ட் ஃபாஸ்ட்னர் அதுக்கான செக்ஷன் வியூ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டீடைல்டா இதுல நீங்க மெக்கானிக்கல் டூல்ஸ் காட்டலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு போல்ட் லென்த் ஏதாச்சும் ஸ்மாலரா இருக்கு அப்படின்னா நீங்க டைனமிக்கா உங்களோட போல்ட் லென்த் வந்து பெருசு பண்ணலாம். ஈவன் தோ நம்ம ஒரு 3D சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம ஒர்க் ஃப்ளோ பண்ணுவோமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட் லிஸ்ட் எல்லாமே டீடைல்டா இருக்கும். ஸோ இப்போ ஒரு அசம்பிளி வைஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அசம்பிளி சப் அசம்பிளிஸ் எல்லாமே நம்ம எப்படி பிளேஸ் பண்ணுவோமோ ஆஸ் லைக் தட் அதே மாதிரி உங்களோட மெக்கானிக்கல் டூல் செட்ஸ்லயும் நீங்க உங்களோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த அசம்பிளிஸ்க்கான டீடைல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல அவ்வளோ டீடைல்டா நீங்க காட்டலாம். ஸோ ஃபைனலி உங்களோட இதுக்கான பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது, அசம்பிளியோட குவான்டிட்டிஸ், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், செக்ஷன் வியூஸ் எல்லாமே நீங்க டீடைல்டா எடுக்கலாம். ஸோ ஃபைனலி இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா எஃப்இஏவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதுல பீமோட டிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்கலாம், இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பீமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இதுலயே கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாம் வந்து அவ்வளோ டைனமிக்கா இருக்கும் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு போல்ட் நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் இதுல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்லி என்னோட பாம்ல வந்து அது ஆட் ஆயிரும். இப்போ நான் ஏதாச்சும் இங்க இருக்க காம்பனன்ட்ஸ் நான் ஏதாச்சும் டெலீட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்லி என்னோட பாம்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்கா ஆக்ட் ஆகிறங்காட்டி மிஸ்டேக்ஸுங்கிறது உங்களுக்கு வராது. நீங்க இந்த பாம் அப்படியே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க வெளியே எடுத்துக்கலாம், இல்ல இம்போர்ட் பண்ணி ஏதாச்சும் உள்ள கொண்டு வரணும்னாலும் பாம்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி உள்ள கொண்டு வரலாம். ஸோ ஃபைனலி இதோட ப்ரொடக்ஷன் டிராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு சம் டீடைல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டீடைல்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து உங்கள் டைட்டில் பிளாக்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு டிராயிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸிலி நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டூல் செட்ஸ் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் 50% உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்கில் நீங்கள் ஒரு போல்ட் பண்ணணும் அப்படின்னா லைன் டூலெல்லாம் யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி வைப்பீங்க. இப்போ எனக்கு அகைன் அந்த போல்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அகைன் நான் ரீடிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இங்க லைப்ரரிஸ் இருக்கங்காட்டி உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட டிராயிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டூல் செட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டூல் செட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரிக்கல் ஸ்கிமேட்டிக்ஸ். ஸோ பேசிக்கலி எலக்ட்ரிக்கல் போதே எனக்கு அதுக்கான ஸ்கிமேட்டிக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் லைப்ரரிஸ் இருக்கா, சிம்பிள் லைப்ரரிஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து IEEE ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவேன், இல்ல ஐஇசி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவேன், இல்ல என்எஃப்ஏ ஸ்டாண்டர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றதுக்கு எனக்கு சிம்பிள் லைப்ரரி இருக்கான்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதுல டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஇசி ஸ்டாண்டர்ட், என்எஃபிஏ ஸ்டாண்டர்டு,
அப்புறம் IEEE ஸ்டாண்டர்ட் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா உள்ள இருக்கும். ஸோ அந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்க ஈஸிலி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கொடுக்குற ஒயர் நம்பர்ஸ். ஸோ இப்போ நான் என்னோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டேன், அதுக்கான ஒயர் நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னா இஃப் வி ஹேவ் அ டூல் ஒயர் நம்பர், ஆட்டோ ஒயர் நம்பர் இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா உங்களோட ஒயர் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டிராயிங் வைஸ் ஆட்டோமேட்டிக்கா சீக்வென்ஷியலா உங்களுக்கு வந்து ஒயர் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயர் நம்பர்ஸ், ஒயர் டேகிங்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் ஃபீச்சர்ஸ், நீங்க இந்த காம்பனன்ட் பிளேஸ் பண்றது, அங்கிருந்து ஒயரிங்ஸ், ஒயரிங்கோட லூப்பிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து பேசிக் ஆட்டோகேட்ல பண்ணோம் அப்படின்னா லைன் டூலா தான் நம்ம கொடுக்க முடியும், ஒயரிங்ஸா அது எடுக்காது. ஒன்ஸ் நான் அதை பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒயர்ஸா இருக்காது, லைன் டூலா தான் இருக்கும். ஸோ நம்ம இதுல ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அண்ட் மோர் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் இந்த ரியல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி ஸ்கிமேட்டிக், இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் பிஎல்சிக்கான அந்த டீடைல்ஸும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஎல்சியோட அந்த சேம்பர்ஸ், பின்னாடி வர பஸ் பார்ஸ், ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சிம்பிள் லைப்ரரியில டிஃபால்ட்டாவே உள்ள இருக்கும், அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சர்க்கியூட்ஸ். ஸோ சர்க்கியூட்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ப்ரீவியஸ் நான் ஒரு டிராயிங்ல ஒரு சர்க்கியூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சர்க்கியூட்டை வந்து நான் என்னோட டிராயிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த சர்க்கியூட்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்க இருக்க ஒரு சர்க்கியூட்ஸ் வந்து நான் ரீயூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்லி அதை வந்து கிரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதுல வர டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசபிள் தான். நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, கஸ்டமைஸ்டு லைப்ரரி வந்து நீங்க கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுல இருக்க எவ்ரி சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்டு ரிப்போர்ட் பிஓஎம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு டீடைலா எடுத்துட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே இட் வில் ஆல்ரெடி நேம்ட் அஸ் ஒயர். நம்ம எடுக்கிற காம்பனன்ட்ஸ், ஏன்னா எலக்ட்ரிக்கல்ல மெயின்லி நம்ம யூஸ் பண்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பின்ஸ். ஸோ அந்த பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு உள்ள இருக்கங்காட்டி நான் புதுசு எதுவும் பிளாக் வந்து கிரியேட் பண்றது மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்னுமே அது என்ஹான்ஸ் பண்ணி தரும் உங்களோட ஒர்க்கை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் 3D டூல் செட்ஸ். ஸோ இப்போ ஒரு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட் ஏரியா லார்ஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், இல்ல ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்க்கு பிளான்ஸ்க்கு பைப்பிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், பைப்பிங் டிராயிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பிளான் 3D டூல் செட்ஸ். ஸோ இந்த பிளான் 3D டூல் செட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சேம் வைஸ் சிம்பிள் லைப்ரரிஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கு. ஸோ டின், AWWS ஸ்டாண்டர்டு, ஆஸ்மி ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள இருக்கும். இதுல நீங்க வேற ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க வேணும்னாலும் we have available standard libraries in Autodesk App Store. ஸோ அந்த இதுல இருந்து நீங்க டைரக்டா எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுலயே. ஸோ உங்களோட டிராயிங்ஸ் நீங்க யூஸ் பண்றது, ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா PNID டிராயிங்ஸ் கிரியேட் பண்றது. பிகாஸ் எவ்ரி பிளான்ட் வேணும், பிளான்ட் டிராயிங்ஸ் நம்ம 3Dல கிரியேட் பண்ணாலும் பைப்பிங்ஸ் நம்ம அந்த லேஅவுட் ஓட PNID இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங்ஸ். பிகாஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங்ஸ்ல நம்மளோட அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பைப்பிங்ஸோட சிக்னல் லைன்ஸ், நிமேட்டிக் லைன்ஸ், இல்ல எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு நம்ம PNID டிராயிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இதுல ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் PNID டிராயிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா 2 மாடியூல்ஸ் வி ஹேவ் அ பிளான் 3D மாடலிங் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ PNID. ஸோ இந்த 3D மாடலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பைப் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டலாக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அதுல ப்ரிப்பேர் பண்ற வால்வ்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபைனல் இதோட அவுட்புட்ஸ் நீங்க எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஐசோ டிராயிங்ஸ். ஸோ ஐசோ டிராயிங்ஸ் வந்து நீங்க அந்த PNIDயோட ஐசோ டிராயிங்ஸ் ஏரியா வைஸ்ல நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ஷீட்ல நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி சேம் அஸ் ஆர்த்தோ டிராயிங்ஸ். ஸோ ஆர்த்தோ டிராயிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பைப் செக்ஷன்ஸ் வந்து நான் பார்க்கணும், இந்த பைப் செக்ஷன்ஸ்ல எனக்கு வியூஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, ஸோ இதுல எனக்கு பைப் லென்த் கட் பண்ணி நான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வியூஸ்க்காக நீங்க வந்து இந்த ஆர்த்தோ டிராயிங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இன்பில்ட்டா வந்து நீங்க பிளான் 3Dல யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இப்போ எனக்கு பிளான்ட் பைப்பிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அங்க மெயின் திங் வந்து எனக்கு அதோட பில் ஆஃப் மெட்டீரியல் தான். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஏரியா இருக்கு அப்படின்னா எனக்கு அதுக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் அந்த காம்பனன்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க இருக்க சின்ன ஏரியாவுக்கு நான் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் ஹவர்ஸ். ஸோ நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே பார்க்கணும்.
பட் பிளான் 3Dல பாத்தீங்கன்னா வித்தின் அ சிங்கிள் கிளிக் எனக்கு வித்தின் அ மினிட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டென்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் உட்காந்து டீட்டெயிலா டைப் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிக் ஆட்டோகேட்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், அப்புறம் எக்ஸல் ஷீட் மாதிரி நான் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ பட் அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அதோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் டு கெயின் ப்ரொடக்டிவிட்டி அகைன். ஸோ பிளான் 3D டூல் செட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்னுமே கெயின் ஆகும். பிகாஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட்டோமேட்டடா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி மோர் அண்ட் மோர் கெயின் ஆகும். ஸோ அந்த லாஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா மேப் 3D டூல் செட்ஸ். ஸோ இந்த மேப் 3D டூல் செட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ உங்க உங்க டெரைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு டெரைன்ஸ் இருக்கு, அங்க எனக்கு ஏதாச்சும் பிளேஸ் பண்ணணும், அங்க நான் ஏதாச்சும் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் நான் பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த டெரைன்ல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஜிஏஎஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே வந்து மேப் 3D டூல் செட்ஸ்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷனை நீங்க டைரக்டா ஃபுல்லப் ஆட்டோகேட்குள்ள கொண்டு வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுல ஒர்க் பண்ண மூலியமா பாத்தீங்க அப்படின்னா டெரைன்ஸ்ல நீங்க இன்னுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ தீஸ் அண்ட் ஆல் மோர் ஓவர் ஒர்க் வித் ஜியோகிராபிக்கல் மேப்ஸ். ஸோ அதுல எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஈஸியா நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ மேப் 3D இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஜியோகிராபிக்கல். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெரைன்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் மேப் 3Dல. ஸோ இதுல வந்து மேப் 3Dல பாத்தீங்கன்னா பேசிக் ஆட்டோகேட்ல நீங்க அந்த டெரைன் ப்ரிப்பேர் பண்றதுக்கே இட் வில் டேக் டைம்ஸ். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 250 ஹவர்ஸ்ல நீங்க பண்ற ஜாபை வித்தின் 10 ஹவர்ஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பை யூசிங் மேப் 3D டூல் செட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் ஓவர் வியூவா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் இதுல இருக்க டூல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல் இப்படி இருக்கும், இந்த டூல் இப்படி இருக்கும்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஆட்டோகேட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆட்டோகேட்ல இருக்க ஓவரால் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆட்டோகேட் எல்டில என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, ஆட்டோகேட் ஃபுல் வெர்ஷன்ல என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு ஐ திங்க். ஸோ இது பத்தின டீடைல்டு ஈவன் ஒரு டூல் செட்ஸுக்கும் டீடைல்டு வெபினார் நம்ம ஃபர்தர் வெபினார்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபர்தர் வெபினார்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க் வரும். நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்போ எந்த வெபினார் வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வெபினார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டா உங்களுக்கு ஃபர்தர் வெபினார்ஸ்ல எங்க மீ அண்ட் மை டீம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இப்போ உங்க ஸ்கிரீன்ல நான் ஒரு போல் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன ஆட்டோகேட் வெரைட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆட்டோகேட்ல நீங்க இன்னும் வாட் யூ லைக் டு மோர், ஓகேங்களா? ஸோ இன்னும் எது நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ ஜஸ்ட் நீங்க அதுல பிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் வெபினார்ஸ்ல இன்னும் அதை நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இப்போ ஜஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரெயின் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஓவராலா தான் ஒரு டூல்ல வந்து வி ஆர் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஃபர்தர் வெபினார்ஸ்க்கு நீங்க ஜஸ்ட் எங்களோட லிங்க் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க்ல உங்களுக்கு ஃபர்தர் வெபினார்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த டீடைல் வெபினார் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் மை ஷேரிங். So I think another colleague Robin has explained you on how what are the varieties of AutoCAD, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஏன் அந்தந்த வேரியன்ஸ் நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றப்ப எவ்வளோ ஃபாஸ்டர் அண்ட் எவ்வளோ ப்ரொடக்டிவா நீங்க அவுட்புட்ஸ் கிரியேட் பண்ண முடியுங்கிறது ஐ திங்க் ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் யூ அஸ் an overview. Like my colleague has said,
in upcoming webinar sessions we will just see to that இதெல்லாமே ரொம்ப டீடைல்டா we will explain. So who we are basically in pathina, we are USM Catsoft. We are based out of Coimbatore and Tirupur, and Coimbatore our office is based out of Gandhipuram, and we are authorized partners for Autodesk. Autodesk la vandu majorly for CAD CAM analysis simulation as well as for data management. So that is where we work with Autodesk. And for ANSYS வந்து பாத்தீங்கன்னா we work exclusively for we cater exclusively for simulation solutions. So advanced simulation solutions we cater like if for instance if I can just say like rock crushing simulations any kind of advanced simulations that we see in the market today, those kind of simulations can be done with ANSYS. So that is where we are partnered with them. And we also have tied up with Hexagon, so where எங்க சொல்யூஷன்ஸ்ல sheet metal forming simulations can be done, and even for process analysis. So we have also tied up with ProModel. So where we are with ProModel, entire factory simulations can be done. Entire factory simulation, உங்களுடைய entire factory எவ்வளவு production ஒரு நாளைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது you can estimate it with ProModel. And we are also partners for SimLabSoft, which is a software for AR and VR. And not only that, we are also having a tool called as Cadetio, which is a plugin for Inventor, SolidWorks, Fusion. So where இதை வச்சு நீங்க technical presentations, the technical instruction manuals create பண்ண முடியும். And also for CPCPK and for feasibility report generations, ballooning, inspection ballooning, inspection reports வந்து பாத்தீங்கன்னா we also have a solution called as Vishwayarjan. So these are all the solutions we are partnered with, and this is our office and our training facility at Gandhipuram. So where we teach students live on our solutions actually. So not only students, we also teach industry professionals, where we teach them very live on our solutions. So we also provide engineering services. Engineering services for drawing conversions like 2D to 3D, civil, mechanical drawing purposes, as well as for rendered images. For on the product presentations, for brochure images, you can use it, and also walkthroughs create in the solutions, and we provide engineering services on it. And also on CAM programming services, we provide for milling, turning, mill turn, turn mill centers, wire ADM, laser plasma cutting, pattern, core box, mold design. So we provide CAM programming services as well, and also for 3D printing. And not only that, we also have a very excellent printing section at our office, where 150 A0 prints can be printed in a single hour. So we have a very robust missions, day-to-day very latest missions from Epson, since we are also dealers of Epson. And this is our printing and plotting center at Gandhipuram. So if you have any kind of printing needs, or even if your industry needs a plotter, that is where you can also contact us as well. So these are our esteemed customers in Coimbatore, mostly in and around Coimbatore. So where they use our solutions for CAD, they use our solutions for CAM. So analysis எங்க solutions use பண்றாங்க, and as well as for many data management purposes. So these are all these are our customers who use our technology day in and day out. So thank you so much. So before we leave, if you have any queries, you can feel free to ask in the chat. நீங்க chatலயும் கேட்கலாம், or உங்களுக்கு mic accessum கொடுத்திருக்கிறேன். Suppose if you want, you can unmute and ask your questions as well. Feel free to ask us, so that and உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கீங்க, இந்த டாபிக்ல எனக்கு அதிகமா தெரியணும், இந்த டாபிக்ல எனக்கு கொஞ்சம் இன்டெப்தா தெரியணும்னாலும் you can just it's your right chance to request us as well. If and meanwhile we'll நீங்க chatலயும் you can ask your questions. And for any technical queries, today our colleague Mr. Robinson had given you a fantastic presentation on the various varieties of AutoCAD and how productive it can be for you. So for technical queries, you can feel free to contact Robin, and for any training or commercial queries, you can feel free to contact our other colleague as well, Mr. Kishore. So who will be able to guide you on training or commercial queries.
So our upcoming webinars சொல்லிடுறோம். So on coming Friday நாளான்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா we are taking a webinar on Vault. Mainly this is useful for data management. So over half an hour we are telling you like how efficiently you can manage data in your organization. ரொம்ப செக்யூர்டா role based rights ஓட you can just control your entire design data, and either base பண்ணி you can also release and also you can efficiently release your drawings for manufacturing as well. So other basement ரொம்ப streamlined இருக்கும் இந்த data management software. So irrespective of any software that you might be using SolidWorks, you might be using AutoCAD, you might be using Inventor, any software you use, you can efficiently manage your data. And next week on Wednesday, we are taking an intro to Autodesk Inventor, which is a very professional 3D modeling software, especially really good with large assemblies. So எனக்கு 1000 components 2000 componentsல ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும். So that is where Autodesk Inventor is a very good software. And next Friday on 7th June, we are taking a cloud collaboration in Fusion. So எங்களுடைய software called as Autodesk Fusion, previously called as Fusion 360ல எப்படி நீங்க டேட்டாஸை கிளவுட்ல ரொம்ப எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ண முடியும், so that you can avoid using your local servers for data management. So அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்டா ரொம்ப ரிலையபிளா நீங்க கிளவுட்ல கொலாபரேட் பண்ணி மல்டிபிள் டீம்ஸ் மல்டிபிள் designers can easily work within a single project. So that is where this will be really useful. So if you don't have any further questions, we can end up the session. I know that I have gone past close to 5 minutes more than what we promised. So if you have any questions, you can ask us in the chat box, or unmute பண்ணிட்டு கூட கேட்கலாம். If not, we can meet for the next webinar. Right? So if you have no further questions, then we can leave for today. All right. So I believe in the next webinar, we will again meet you all. And நிறைய knowledge sharing we will be able to do with through the webinar. So looking forward to meeting you all in the upcoming webinars. Thank you so much. Thank you.